எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி தான் சிம்மம் ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா, அவங்க எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேணும், அவங்க எப்படி எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ராசியோட அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜயோகத்துடன் இருக்கவும் ரொம்ப ஆசைப்படுவீங்க. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்துட்டீங்களாலும் எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கொள்வது உங்களோட அகராதியிலே கிடையாதுன்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரர்கள் ரொம்பவும் பிடிவாதக்காரர்னே சொல்லலாம். சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலுமே வேகம் காட்டும் நீங்கள் அற்புதமான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இருந்து குறை கூறுவதும் உடன் இருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே சூடாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வரதுனால பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க. ஆனாலும் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதுனால யோசித்த அடுத்த செகண்டே சொல்லிடுவீங்க, இது தப்பு இது சரி அப்படிங்கிறத உடனே சொல்லிடுவீங்கன்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு பொறுப்பாகவும் இருப்பீங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ரொம்பவும் கோவப்படுவீங்க. அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்களா உங்களோட வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க. சரி, இனிமேல் சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாகத்தான் அமைய போகுதுங்க. நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் குடும்பத்தில் பழைய அமைதி மீண்டும் கிடைக்க போகுதுங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. உங்களோட பேச்சில் கடுமையாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்குன்னே சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க. விலகி நின்றவங்க மீண்டும் உங்களை நாடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும்னே சொல்லலாங்க. நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆன்மீக எண்ணம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். பெற்றோர்களோட கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து செயல்படுவது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. வெளியில் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியுங்க. ஒரு சில பேர்த்துக்கு வாடகை வீடு பிரச்சனைகள் தீருங்க. மனதில் வீண் கவனைகள் அனைத்துமே உண்டாக கூடுங்க. உத்தியோகத்தில் தடைகள் விலகி கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த காலமானது அமைய போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்றநிலை காணப்படுனே சொல்லலாங்க. சந்திராஷ்டமம் 25, 26, 27 ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் உங்களுக்கு சிறந்ததுங்க. புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ இந்த மாதத்தில் வேண்டாங்க. கொஞ்சம் யோசித்து செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த பலன்களை தருன்னே சொல்லலாங்க. சரி, இனி நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மனதில் தைரியமும் நினைத்ததை சாதிக்கும் வலிமையும் கொண்ட இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. கேது ஏப்ரல் 26 வரைக்குமே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் அவருக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் எந்த ஒரு சங்கடமே உங்களை நெருங்காதுன்னே சொல்லலாங்க. பொன் பொருள் சேர்க்கை ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற முடியுங்க. ஏப்ரல் 26 ராகு கேது பெயர்ச்சியில் கேது சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன மன உளைச்சல்கள், வீண் பிரச்சனை, தேவையற்ற நெருக்கடிகள், இதனால் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் சிறந்ததுன்னு சொல்லலாங்க. ஏப்ரல் 30 வரைக்குமே புதன் உங்களுக்கு யோக பலன்களை வழங்க போகிறாரு. மே 11 வரைக்குமே குருவின் பார்வைகள் 2, 4, 6ஆம் இடங்களுக்கு இருக்கிறதுனால அனைத்தையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்ககிட்ட இருக்குன்னே சொல்லலாங்க. எதிர்ப்பு தோன்றினா கூட அதை வெற்றி பெறுவீங்க. உடல் பாதிப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விளக்க போகுதுங்க.
சில பேர்த்துக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் அமைய போகுது. பாக்கியஸ்தானமான சூரியனால் தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்குள்ள இனம் புரியாத பயம் ஏற்படும் அப்படின்னாலும் மேற்கல்வி முயற்சி சாதகமாக அமைய போகுன்னே சொல்லலாங்க. சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியுடன் ராகுவும் இணைகிறதுனால அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குன்னே சொல்லலாங்க. ஒன்றாக இருந்தவர்களும் எதிரணிக்கு செல்லும் ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. கூட்டு தொழிலில் விரிசல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால எதுலேயுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மேலும் இந்த மாதமானது சிறப்பாக அமைய துர்க்கை அம்மனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே தீருன்னே சொல்லலாங்க. சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிப்பதற்காக போராடும் உங்களுக்கு முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண வேண்டிய மாதமாக இந்த சித்திரை மாதமானது அமைய போகுதுங்க. மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைகளும் உண்டாகுன்னு சொல்லலாங்க. ஏப்ரல் 30 வரைக்குமே புதன் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரித்து நிறைவான பலன்களை உங்களுக்கு வழங்க போகிறாரு. எதிர்பார்த்த வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தே தீருங்க. புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாக அமையும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கிடைக்க போகுதுங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. இந்த மாதம் முழுவதுமே உங்களோட ராசியாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் அடைகிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றவும் வாய்ப்பு இருக்குங்க. பிறரை அனுசரித்து செல்லும் நிலைகளும் உங்களுக்கு உண்டாக போகுதுன்னே சொல்லலாங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஆர்வம் கூடுங்க. எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. ஏப்ரல் 26 முதல் ராகு சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியுடன் இணையும் நிலையில் கேது சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால அந்நியரால் குடும்பத்தில் பல குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. தவறானவர்களின் நட்பால் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் குறையிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் உருவாகுங்க. சில பேர் சில சிக்கல்களுக்கு ஆளாகவும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலான்னு சொல்லலாங்க. உங்களோட மனம் குழப்பம் அடையிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களும் அமையுங்க. வீண் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். விரயஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் செலவுகளை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிருக்குங்க. சில பேர்த்துக்கு இருக்கும் இடத்தை விற்று அவசர கடனை அடைக்கும் ஒரு நிலைகளும் உருவாக போகுதுங்க. குருவின் பார்வை மாதம் முழுவதுமே சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அதை உங்களால் சமாளிக்க முடிகிற அளவுக்கு தான் பிரச்சனை கொடுக்க போகிறாருங்க. மாத கடைசியில் லாபஸ்தானத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறதுனால நெருக்கடிகள் அனைத்துமே குறைய போகுதுங்க. அடைமலையில் நனையவங்களுக்கு கொடை கிடைத்தது போல பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்க போகுன்னே சொல்லலாங்க. மேலும் இந்த சித்திரை மாதமானது சிறப்பாக அமைய மகாலட்சுமியை வழிபட்டால் நன்மைகள் அனைத்துமே நடக்குன்னே சொல்லலாம். சிம்மம் ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதமானது எந்த ஒன்றிலுமே முதன்மையாக வரும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது நிறைய அனுபவத்தை கற்றுத்தரப்போகுதுங்க. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் உருவாக போகுதுங்க. சில தீர்த்த யாத்திரை செல்றதுக்கான வாய்ப்புகளும் அமைய போகுதுங்க. வழிபாட்டை நாடக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்குங்க. தந்தை வழி உறவுகளால் பல சங்கடங்களும் தோன்ற வாய்ப்பு இருக்குங்க. தந்தையின் உடல்நிலையில் பாதிப்புகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. சற்று நீங்கள் கவனமாக செயல்பட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் தோன்றவும் வாய்ப்பு இருக்குங்க. சில பேர்த்துக்கு மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக அமைய போகுதுங்க. மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வைகள் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக போகுதுங்க. வரவை ஏற்படுத்தும். உங்களோட விருப்பம் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுதுங்க. போட்டியாளர்கள் பலம் இழப்பாங்க. வழக்குகளின் முடிவு அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. உடல்நிலையை பொறுத்தவரைகளுமே ரொம்ப சீராகவே இருக்குன்னு சொல்லலாம். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது இந்த மாதமானது உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தவரைகளுமே இறங்குமுகமாக இருக்குங்க. தலைமுறையை அனுசரிப்பது நிதானமாக செயல்படுவது ரொம்பவும் முக்கியம்னு சொல்லலாங்க. ஏப்ரல் 30க்குள்ளே விரும்பிய சொத்தை வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. கேட்டிருந்த இடத்துல பணங்களும் வரப்போகுதுங்க. பணியாளர்கள் வீண் பிரச்சனைக்கு ஆளாகாமல் வேலையில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குன்னே சொல்லலாங்க. முடிந்த வரைக்குமே நீங்கள் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்புங்க. இல்லை அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு அவப்பெயர் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. நீங்கள் மேலும் இந்த மாதமானது சிறப்பாக அமைய அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல பலன்களை
பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.